தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையில மீண்டுமாக நம்ம இப்போ ரோமர் ஸ்டடி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைய நாளில் நம்ம ரோமன் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே இருக்கிறோம். ஸோ 15ஆம் அதிகாரத்தில் அங்கே இருக்கும்போது 14ஆம் அதிகாரம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து பவுல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சார் இல்லைங்களா, அதே காரியத்தை 15ஆம் அதிகாரம் 7 வரைக்குமே அவர் கொண்டு போறாரு. ஸோ 14ஆம் அதிகாரத்துடைய கான்செப்ட் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா பரிசுத்தமாக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலைமையில ஒரு சபையாக கூடி வரும்போது மிக முக்கியமா இங்க உதாரணத்துக்கு ரோம் எக்லீசியால சகோதரர்கள் மத்தியில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, மிக முக்கியமா விசுவாசத்தில் பலவீனமா இருக்கக்கூடிய சகோதரர்கள் மத்தியில அவர்கள் காரியத்துல எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அவர்களுடைய அற்பமாவோ அதே நேரங்களில் அவர்களை குற்றப்படுத்தக்கூடிய காரியங்களையோ செய்வது எந்த வகையிலும் தவறான விஷயம். அப்படி பலவீனமான சகோதரர்கள் மத்தியிலே சில பேர் சில ஐயங்களை கொண்டிருப்பாங்க. ஐயம்னா சில நிறைய டவுட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். எனவே இந்த சந்தேகம், அவங்க நிறைய விஷயங்கள் தெரியாது, சந்தேகமா இருக்கலாம், அது எல்லாமே குற்றப்படுத்துகிறவர்களாக காணப்படும். சோ விசுவாசத்தில் பலவீனமானவர்கள் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது 14ஆம் அதிகாரத்துடைய மிக முக்கியமான ஒரு பாடம். பாருங்க, பலவீனமானம் சொல்லும் போது நம்ம எல்லாரும் பலவீனம் சொல்லுவோம், நம்மள எல்லாரும் பலவீனம் இருக்குது. பட் இங்க பவுல் பேசுறது எந்த பலவீனத்தை பத்தி பேசுற? ஏன்னா பலவீனத்திலே பல வகைகள் இருக்கு இல்லைங்களா. இது எந்த சரீர பலவீனமா இல்ல வேற எந்த பலவீனத்தை பத்தி அவர் பேசுறாரு அப்படின்னா, இது சரீர பலவீனத்தை பத்தி பேசல, மாறாக ஏன்னா சரீர பலவீனம் சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்களா. பட் இது எந்த விஷயத்துல கேட்டீங்கன்னா, இது குறிக்குது விசுவாசத்தில் பலவீனமானவங்க. அப்ப விசுவாசத்தில் பலவீனமானவங்க விஷயத்துல அது என்ன மாதிரி விஷயம்னா, அந்த விசுவாசத்தில் பலவீனம் சொல்லும்போது அது எந்த விசுவாசம், அதுக்கு மிக முக்கியமானது. அது எந்த விசுவாசம்னா அடிப்படை சத்தியங்கள் மீது அல்ல. ஏன்னா அடிப்படை சத்தியங்கள் மீது நம்ம எல்லோரும் தெளிவான அறிவு பெற்றிருக்கிறோம் கண்டிப்பா. ஏன்னா எல்லாமே அடிப்படையான வசனங்கள், கொள்கைகள் அடிப்படையாக இருக்கிறதுனால அதுல நம்ம பலவீனப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே இது அந்த விசுவாசத்தை பத்தி அவர் பேசல, மாறாக சில விஷயங்கள் மிக முக்கியமா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னாடி ஒரு யூதனா இருக்கட்டும், ஒரு புறஜாதியா இருக்கட்டும், அவங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படின்னா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருந்திருக்கலாம், எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ள இருந்திருக்கலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்த பின்னாடி அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுயாதீனம், சுதந்திரம், தேவனுக்கு முன்னாடி அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரம் கிறிஸ்து இயேசு மூலமாய் அவர்கள் எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்றாங்க, அதை எந்த அளவுக்கு விசுவாசித்திருக்கிறார்கள் என்பதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ அந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம எல்லாரும் விசுவாசத்தில் பலமுள்ளவர்கள் இருப்பாங்க, பலவீனமானவங்களும் இருப்பாங்க. சோ இந்த ஒரு விசுவாசத்தில் பலவீனமானவர்கள் விஷயத்துல நாம இப்படியாக பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. சகோதர சகோதரிகளே, இது நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, சோ இன்னைக்கு 15ஆம் அதிகாரத்துல நம்ம இந்த கான்செப்டை நம்ம நிறைவு செய்யலாம். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நம்ம வரும்போது, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய, இதுல கேட்டா விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாகிய என்ற விஷயம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அது குறிக்குது நம்ம எந்த அளவுக்கு பலம் உள்ளவங்களா இருக்கிறோம் விசுவாசத்துல. ஒருவேளை நான் பலம் உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நான் திங்க் பண்ணினா, யாரெல்லாம் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறாங்களோ
அவங்க விஷயத்துல நான் என்ன பண்ணிக்கணும் கேட்டா, அவர்களை தாங்க வேண்டும். இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, அவர்களை தாங்கிறது பத்தி இல்ல, அவங்களுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். பாருங்க, பலவீனரை தாங்கிறது ஒரு பக்கம், அந்த விஷயம் பத்தி இங்க பவுல் பேசல. அப்படிப்பட்ட விசுவாசத்தில் பலவீனமான சகோதரர் வெளிப்படுத்தக்கூடிய பலவீனமான காரியங்கள், அதை நம்ம என்ன பண்ணணுமாமா, தாங்க வேண்டும். அப்படின்னா, பிரதர் நம்ம நான்வெஜ் வேண்டாம் பிரதர் அப்படின்னு அவரு சொல்றாரு வைங்களேன். இல்லைங்க சார், நான்வெஜ்ல நம்ம சாப்பிட வேண்டாம்னா, இப்ப அவர் இருக்கும்போது அவர்கிட்ட போய் நம்ம ஆர்குமெண்ட் பண்றது, அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்றது, அதெல்லாம் விட்டு போட்டுங்க. அப்படிங்களா? சரிங்க பிரதர். பிரதர் நீங்க தயவு செய்துங்க பிரதர் இந்த மாதிரி ட்ரெஸ் போடாதீங்க பிரதர் அப்படின்னு ஒருவேளை சகோதரன் சொல்றாரு வைங்களேன், என்ன பண்றதுங்க? ஒருவேளை அப்படிப்பட்ட பிரதர் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு உடை உடுத்துவது, உடைனா உதாரணத்துக்கு ஒரு கோட் ஷூட் போட்டு ஒரு பிரதர் வராரு வைங்களேன், அதை பார்க்கும்போது ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வரக்கூடிய சகோதரர், நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இது வேணாமே பிரதர் அப்படின்னு அவரு ஃபீல் பண்றார். பாருங்க, இது பலவீனமான ஒரு மனசாட்சி. சோ இந்த உடை உடுத்துறதுனால இப்படிலாம் இருந்தா தான் தேவன் பிடிக்கும் நினைச்சிட்டு இருக்கிற அந்த பிரதர், பட் இந்த உடை விஷயத்துல தேவன் அதை பார்த்து அவருக்கு வந்து வெரி குட் சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஒரு விஷயம் பண்றது இல்லை, இல்லைங்களா? ஏன்னா புசிக்கிறதுனாலே ஒரு மேன்மையும் இல்லை, புசிக்காமல் இருக்கிறதுனாலே ஒரு குறைவும் அல்ல. இப்ப எது விஷயம்? புது சிருஷ்டி தான் பார்க்கும், எந்த அளவுக்கு புது சிருஷ்டியில வளரும், அதான் முக்கியம். பட் இருந்துட்டாலும் அப்படிப்பட்ட பலவீனமான சகோதரர் சில நேரங்கள்ல ஒருவேளை நம்முடைய விஷயங்கள் அவருக்கு ஏதோ விஷயம் உறுத்துது அப்படின்னா, பிரதர் நீங்க அதை செய்யாதீங்க பிரதர் ஒருவேளை சொன்னாருன்னா, சரிங்க பிரதர் நான் அடுத்த டைம் நான் மாத்திக்கிறேன். பாருங்க, இப்படி சொல்லும் போது நம்முடைய மாம்சம் ரொம்ப கஷ்டப்படும். நம்முடைய மாம்சம் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் ஜெர்க்காகும். இவரு சொல்லி நான் கேட்கணுமா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையே அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டு ஒரு விவாதம் பண்ணணும்னு தோணும். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, அப்படிப்பட்ட பலவீனருடைய பலவீனங்களை என்ன பண்ணணும், தாங்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அன்பானவர்களே. இது எந்த அளவுக்கு ஒரு பாடமா இருக்குது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப மிக மிக முக்கியம். ஏன்னா ஒரு பக்கம் யூதர்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து வந்திருக்காங்க, நியாயப்பிரமாணத்தின் விஷயங்களை பிடிச்சிட்டு கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புறஜாதிகள் பாத்தீங்கன்னா அவங்க உலகத்துல இருக்கும்போது எது வேணாலும் சாப்பிட்டுருப்பாங்க. இப்ப ட்ரூத்துக்கு வந்த பின்னாடி அங்க ஒரு ஒழுங்குக்குள்ள வந்துட்டாலும் இன்னும் சில விஷயங்கள் சில கட்டுப்பாடுகள் இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னாக இணையும் போது இவர் சாப்பிடுற சாப்பாடு, ஒரு புறஜாதி கிறிஸ்தவர் சாப்பிடுற சாப்பாடை பார்த்து ஒரு யூத கிறிஸ்தவர் ஒரு அனீசியா ஃபீல் பண்றாரு வைங்களேன். இந்த புறஜாதி கிறிஸ்தவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவருக்கு போதிக்கவோ இல்ல அவர் கரெக்ட் பண்ணவோ அந்த விஷயம் செய்யக்கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் விஷயத்துல அவரை சீர்திருந்த பண்ணுவது, ஏற்ற நேரத்துல வேண்டிய ஞானத்தை கொடுப்பது, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கணும். சோ கர்த்தர் செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம செய்ய வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள் விசுவாசத்தில் பலவீனர் விஷயத்துல இல்லைங்களா? சோ இந்த பாயிண்ட் நம்ம தெளிவா நம்ம உள்வாங்கிக்கணும். ஏன்னா இந்த பாயிண்ட் நீங்க தப்பா புரிஞ்சுக்கூடாது. ஒரு பிரதர் வந்து சிகரெட் அடிச்சுட்டு இருக்கிறாரு, ஏதோ சரீர பலவீனம் போல. இப்ப கர்த்தர் சொன்ன மாதிரி அவரை பத்தி நம்ம அப்படி ஒன்னும் சொல்ல மாட்டேன், அவர் அடிச்சுட்டு போட்டோம், கர்த்தர் அவர் பார்த்துக்குவாரு, சரி செஞ்சுக்குவாரு, நான் எதுவுமே அவரை ஒன்னும் சொல்ல மாட்டேன், கரெக்ஷன் எதுவும் பண்ண மாட்டேன்னு இந்த வசனத்தை அந்த பாயிண்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. தயவு செய்து இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். இது எந்த பாயிண்ட்ல அப்படின்னா, விசுவாசத்தில் பலவீனம். எந்த விசுவாசம்? ஒரு கிறிஸ்துவுக்குள் எந்த அளவுக்கு சுதந்திரம் நமக்கு இருக்குது என்பதை அறிந்திருக்கிற விஷயத்துல, விசுவாசித்து அறிந்திருக்கிற விஷயத்துல பலமுள்ளவங்க இருக்கிறாங்க, பலவீனரும் இருக்கிறாங்க. அப்ப பலவீனம் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்குள்ள சில பேருக்கு நிறைய ஐயங்கள் இருக்கும்.
அந்த ஐயங்களை நாம கரெக்ட் பண்றோம் சொல்லிட்டு அவர் இன்னும் இடறி போவதற்காக ஏன்னா சில நேரங்கள்ல ஒருவேளை நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸை பார்த்து அவர் சொல்லியும் நான் அதே ட்ரெஸ் தான் போடுறேன்னு வைங்களேன், என்ன ஆக வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா? அந்த ஒரு பலவீனமான சகோதரன் நம்மளைய பார்த்து நம்மள அந்த பலமுள்ள அந்த உடை மாத்தாமல் அதே உடையை போடக்கூடிய ஒரு சகோதரனை பார்த்து, ஏன்னா இவர் இப்படி இப்படி இருக்கிறாரு, அப்ப என்ன விஷயம் அப்படின்னு அவரை பார்த்து இவர் இருக்கிற இந்த மார்க்கம் சரியில்லை அப்படின்னு அந்த மார்க்கம்னா புரியுது இல்லைங்களா? பவுல் அந்த நாட்கள்ல ஒரு மார்க்கத்தை போதிச்சுட்டு வந்தார். அந்த மார்க்கம்னா என்ன? ஒரு வழி, இயேசு கிறிஸ்துக்குள்ளான ஒரு வழி. அப்ப கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. எனவே தான் போன அதிகாரத்துல பார்த்தோம், கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. சோ எனவே இப்படிப்பட்ட அதான் பாருங்க, இந்த ட்ரூத்துக்கு வந்திருக்கிற எந்த சகோதரன் சத்தியத்தை விட்டு போறாங்க, காரணம் என்ன? நல்லா யோசிச்சுப்பா. காரணம் சரியான காரணமா இருந்தா பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி சில காரணங்களால ட்ரூத்தை விட்டே போறாருன்னா அது எவ்வளவு ஒரு டேஞ்சர் இல்லைங்களா? அவருக்கு இல்ல, யார் நிமித்தம் போனாரு அங்கதான் விஷயமே இருக்கு. அதனால்தான் பாத்தீங்க, சிறியவர்களுக்கு இடர்கள் உண்டாக்குகிறவன் கல்லை கட்டி என்ன பண்ணணும்? கடல்ல போடுறது பெஸ்ட். அப்ப சிறியவர்களுக்கு இடர்கள் உண்டாக்காதபடி பாருங்கள். சிறியவர் யாருங்க? விசுவாசத்தில் பலவீனமான சகோதரி. எனவே அப்படிப்பட்ட பலவீனமான சில காரியங்களை நம்ம என்ன பண்ணிக்கணுமாமா, அது தாங்க வேண்டும். ஏன்னா பொதுவா 2ஆம் வசனம் ரொம்ப தெளிவா சொல்ற, நம்மில் ஒவ்வொருவனும் அவனவனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாகும், அவனவன் பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி. அப்படித்தான் நம்ம இவ்வளவு நாள் இருப்போம். நம்முடைய பக்தி விருத்திக்கு என்ன செய்யணும், ஏது பண்ணணும், எப்படி இருந்தா நம்ம நன்மை நமக்கு கிடைக்கும், இது நம்ம விஷயம். ஆனா இந்த விஷயத்துல பிறனுடைய பக்தி விருத்தி, ஆக்சுவலி நம்ம ட்ரூத்துக்குள்ள வந்திருக்கிற எல்லாருமே அவரவர் பக்தி விருத்தி பார்க்கறது தப்பு இல்லை. ஆனா ரொம்ப முக்கியம், உடன் சகோதரிகள் உடைய பக்தி விருத்திக்கு ஏதுவா நான் எந்த வகையில அவருக்கு நன்மை உண்டாகும்படி நான் நடந்துக்கிறேன். சும்மா எக்லிஷா வந்துட்டு போறது சும்மா விஷ் பண்றோம், கை கொடுக்கிறோம், அதோட இல்லைங்க. நான் சபைக்கு வருதுனால என்னால் எத்தனை சகோதரிகள் பக்தி விருத்தி அடைகிறாங்க, எந்த வகையில நான் அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி சார். ஒருவேளை எதுவுமே இல்ல பிரதர் அப்படின்னு ஒருவேளை சொன்னோம்னா, பவுல் இங்க சொல்லல, பட் நான் தனிப்பட்ட வகையில சொல்றேன், ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா எது பண்ணிடாதீங்கன்னா தீமை பண்ணிடாது. உங்களால பக்தி விருத்தி உண்டு பண்றதுக்கு ஒண்ணு வாய்ப்பு இல்லையா, சரி பரவாயில்ல, ஆனா அதுக்காக நீங்க எந்த லெவல் கொண்டு போயிடாதீங்கன்னா தீமை அவர் பின்வாங்கி போவதற்கும் அல்லது பக்தி குறைவதற்குமான ஒரு சூழ்நிலைக்குள்ள ஏற்பாடு பண்ணிடாதீங்க. பெரிய ஒரு வஞ்சம். முடிந்த அளவுக்கு அவனவனுடைய பிரயோஜனத்தை பார்க்காமல் பிறனுடைய பக்தி விருத்திக்கு எதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமான, அண்டர்லைன், எனக்கு பிரியமா நடக்குது இல்லைங்க, அவனுக்கு பிரியமா. புதர் இந்த ட்ரெஸ் போடாதீங்க புதர், சரிங்க புதர் நான் போடல இல்லைங்களா. இது நான் கொஞ்சம் இன்னும் பிராக்டிக்கலா சொல்லணும்னா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ அந்த கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கொரோனா டைம், இன்னொரு பக்கம் அந்த காசாவுடைய வாரெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா. அப்போ சில நிறைய ஸ்டேட்டஸ், பிரதர்ஸ் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா? சில ஸ்டேட்டஸ், இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது கூட ஒருவேளை அது நல்ல, ஒருவேளை ஒரு பலமுள்ள சகோதரன் அவருக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தின் அளவுல, அந்த சுதந்திரத்தின் அளவுல
ஒரு சுதந்திரமான ஒரு பிரதர் அவர் உணர்ந்திருக்கார், எனக்கு கிறிஸ்துவுக்குள் இவ்வளவு சுதந்திரம் இருக்குது. எனவே சுத்த மனசுல ஒரு வாட்ஸ்அப் போடுறாரு வைங்களேன், ஸ்டேட்டஸ் போடுறாரு வைங்களேன். பட் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து ஒரு பலவீனமான சகோதரருக்குள்ள ஒரு இடர்வு இருக்கு. அப்போ உடனே என்ன பண்றாருன்றது இதெல்லாம் வைக்காதீங்கன்றது. இப்போ அப்படி வைக்காதீங்க சொல்லும் போது மாம்சம் என்ன பண்ணும், ஏன் வைக்க கூடாது, இல்லை என்ன தப்பு அப்படி பேசும் இல்லைங்களா? ஆனா அப்படிப்பட்ட சகோதரர் பலவீனமா இருக்கிறதுனால அவருக்கு அது கஷ்டமா இருக்குன்னா அப்ப அது வைக்காமல் இருப்பதே சரிங்களா? நான் சாரி நான் எடுத்துறேன். அப்ப பாருங்க, இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்களை என்ன பண்றோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நாட்டுல பார்ப்போம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரோம் எக்லீஷியால யூதர்கள் இருக்கிறாங்க, புறஜாதி இருக்கிறாங்கன்னா அங்க நிறைய அனுபவங்கள் போயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து 2 பேருமே வெவ்வேறான பேக்ரவுண்ட்ல இருக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம நாட்கள்ல நம்ம எல்லாரும் புறஜாதிகளா இருக்கிறதுனால நமக்குள்ள அந்த அளவுக்கு காரியங்கள் இருக்காது. நம்ம எல்லாருமே புறஜாதியில் வந்திருக்கோம் இல்லைங்களா? சோ எனவே அந்த நாட்டுல இருந்த அளவுக்கு விஷயங்கள் இல்லைனாலும் நம்ம நாட்டுல கூட சில காரியங்கள் இருக்குது. இந்த மாதிரி சில உதாரணங்களா. அதனால அன்பானவர்களே, நம்ம ரொம்ப விழிப்பா இருக்கணும், தேவன் கிட்ட கிருபை கேட்கணும், ஞானம் கேட்கணும். நம்முடைய ஒவ்வொரு செய்கைகள், நம்முடைய ஒவ்வொரு செயல்கள் எந்த அளவுக்கு சகோதர சகோதரிகளை பாதிக்கும். ஆனா இன்னொரு பாயிண்ட் தெளிவா மைண்ட்ல ஏத்திக்கணும், சில அடிப்படையான சத்தியங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வசனங்கள் தெளிவான கொள்கைகளை கொடுத்திருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள உறுதியா இருக்கும். அதுல எந்த காம்ப்ரமைஸுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாருக்காகவும் பண்ணக்கூடாது. எனவே சில காரியங்கள் தெளிவா நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பட் இந்த மாதிரி விஷயங்களை தான் ரொம்ப ஞானமா நடக்கும். சோ அவனவன் தனக்கே பிரியமாய் நடக்காமல் அடுத்தவருடைய பக்தி விருத்திக்கு எதுவா நடக்கணும், அவனுக்கு பிரியமாய். இது ரொம்ப கஷ்டம், மாம்சத்துக்கு பிடிக்காதுன்னு. பட் இதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இப்படி சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு அருமையான வசனத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அந்த வசனம் இந்த ஒரு மெமோரியல் டைம்ல நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ரோம ஸ்டடி பண்ணிட்டாலும் இப்போ ஒரு மெமோரியல் சந்திப்பார் தான் பார்க்க. இந்த மெமோரியல் சமயத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள், அவருடைய உபத்திரவங்கள் மற்றும் அவருடைய மரணம் நிறைய தியானிப்போம். அந்த கெத்செமனே டைம் இல்லைங்களா? அப்போ சீஷர்கள் வந்து அவங்க பண்ணிட்ட காரியங்கள், காட்டி கொடுக்கிறது, மறுதளிக்கிறது, ஸோ இதெல்லாம் நிறைய காரியங்களை படிச்சுட்டு இருப்போம். இப்போ அந்த ஒரு விஷயத்துல இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்கணும். கர்த்தர் இயேசுடைய இந்த 3 வருஷ வாழ்க்கை, ஏன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் காமிச்சிட்ட பாடங்கள், அவர் வாழ்க்கையில நமக்கு சொல்லிட்ட பாடங்கள், அது எல்லாமே நம்ம தியானிக்கணும். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கேற்ற மாதிரி நடக்க முடியும் இல்லைங்களா? அப்போ கர்த்தருடைய அநேக போதனைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தர் சொல்லியிருப்பாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டு தன்னை பத்தி சொல்லும் போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். பாருங்க, 2 விஷயத்தை கற்றுக்கொள்ளணுமா, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இதை கற்றுக்கொள்றதுக்கு என்ன பதில் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் விஷயம் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் கர்த்தர் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு. அது இந்த மெமோரியல் டைம்ல தியானிக்கணும், நிறைய தான் அவரவர் தனிப்பட்ட வகையில தியானிக்கணும். இப்ப அந்த வகையில தான் கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஒரு பாடத்தை தொடர்பு படுத்தி, எந்த ஒரு பாடத்தை இப்போ இவ்வளவு இந்த ரோமர் 14-15 பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு கான்செப்ட், பலவீனருடைய பலவீனங்களை தாங்கணும், பலவீனரை ஏற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த கான்செப்ட பவுல் எங்க டச் பண்றாங்கன்னா கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு அவர் எங்க இருந்து எடுக்கிறார் கேட்டீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை எடுக்கிறார். சங்கீதம் 69 சங்கீதம் பாத்தீங்கன்னா 69
வசனம் 9. ஆக்சுவலி அந்த ஒரு வசனத்துல 2 விஷயம் இருக்கும். உன்னுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இது ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் பவுல் இதை கட் பண்ணிட்டாரா? இந்த பாயிண்ட் அவர் எடுக்கல. அவர் எடுக்கிற பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் எடுக்கிறாரு. என்ன செகண்ட் பாயிண்ட்னா, உண்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. ஸோ இந்த ரெண்டுமே வேற வேற விஷயம். அந்த முதல் விஷயம் நமக்கு தெரியும், அது எப்போ இந்த ஒரு காரியம் நிறைவேறிச்சு கர்த்தர் வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஆனா செகண்ட் விஷயம், அது பவுல் இங்க கோடிட்டு காமிக்கிறார். உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தன. அன்பான சகோதரர்களே, சோ இப்போ இந்த வசனத்தை பவுல் காமிக்கிறார் இல்லைங்களா? இந்த வசனத்துக்குள்ள என்ன கருப்பொருள் இருக்குது என்று ஒருவேளை நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வசனத்துக்கான கமெண்ட்ரி நீங்க போய் பாத்தீங்கன்னா எப்படி பிரதர் கொடுத்துருப்பாங்கன்னா, உண்மைன்னா யாருங்க? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனை நிந்திக்கிறாங்க பாத்தீங்களா? யார் நிந்திக்கிறா? அது நமக்கு தெரியல. தேவனை நிந்திக்கிறாங்க. அவங்க யார் நிந்திக்கிறாங்களோ தேவனை, அவங்க உடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. அதாவது தேவனை நிந்திக்கிறவர்கள் இயேசுவையும் நிந்திக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு இவர் சப்போர்ட் பண்ணும்போது, ஆல்ரெடி தேவனை நிந்திச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு போய் தேவனுக்கு டிஃபெண்ட் பண்ற. டிஃபெண்ட்னா தேவனுக்கு முன்னாடி இல்ல, தேவன் அப்படி இல்ல, தேவன் பக்கமா நிக்கிற, தேவன் சார்பா நிற்கும் போது, ஆல்ரெடி தேவனை நிந்திச்சிட்டு இருக்கிறவங்க இப்ப யாரு நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவையும் நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவேளை தேவன் பக்கம் நிக்கலைன்னா இந்த நிந்தனைகள் வந்திருக்காது. தேவன் பக்கம் நின்னதுனால்தான் அந்த தேவனுக்கு வரக்கூடிய அந்த நிந்தனைகள் இவரு மேலேயும் விழுந்துச்சு. இந்த ஆங்கிள் தான் பிரதர் ரசல் என்ன பண்ணிருப்பாங்கன்னா விளக்கம் கொடுத்திருப்பாங்க. பட் இந்த விளக்கம் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப உதவியா இருக்கும், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆனா இந்த வசனம் ரோம ஸ்டடி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவு நமக்கு கிடைக்கும். இன்னும் நமக்கு ரொம்ப தெளிவான புரிதல் கிடைக்குது. இது என்ன விஷயம்? அன்பான சகோதர இந்த வசனத்தை பவுல் பயன்படுத்துற நோக்கம் ஏதோ ஒரு பாடத்தை இங்க கொடுக்குறாரு. அந்த பாடம் வேற ஒண்ணும் இல்லை. இந்த 14ஆம் அதிகாரம் பார்த்து வரோம் இல்லைங்களா? ஒரு பாடம், பலவீனருடைய விஷயத்துல நாம எப்படி நடந்துக்கணும், அந்த ஒரு பாடத்தை தான் இங்க பவுல் கர்த்தருடைய வாழ்க்கையில காமிக்கிறார். இப்ப இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது இவ்வளவு நேரம் பார்த்தது பிரதர் ரசல் அவர் கொடுத்த கமெண்ட்ல நீங்க போய் படிச்சீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். பட் இது பத்த மாட்டேங்குது. ஏன் பத்த மாட்டேங்குதுன்னா, பிதாவாகிய தேவனை யார் நிந்திச்சா? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. தேவனை நிந்திக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் முதல்ல நிந்திக்கிறதுனா என்ன தெரியுங்களா? நிந்திக்கிறது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நிந்திக்கிறது அப்படின்னா இங்கிலீஷ்ல ரெப்ரோச் என்று சொல்லுவாங்க. ரெப்ரோச் அப்படின்னு என்ன அர்த்தம்னா திட்டுறது, பல்ல கடிக்கிறது இல்லைங்களா? அது கெட்ட பேர் உண்டு பண்றது, அல்லது அவதூறு தப்பா பேசுறது, தப்பா பேசுறது, இது எல்லாமே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லைங்களா? அந்த ரெப்ரோச் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா அங்க பைபிள்ல அங்க வருகிறதாக நம்ம. ஸோ பொதுவாக இது அதிக பைபிள்ல நிறைய இடங்கள்ல நிந்தனை, நிந்தைகள், நிந்தனை, நிந்தைகள் என்ற ஒரு வார்த்தை அங்க வரும். அதே போல கர்த்தர் இயேசு விஷயத்துல சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களும் இயேசுவை என்ன பண்ணாங்கன்னா நிந்தித்தார்கள். நிந்தித்தார்கள்னா திட்டுறது அல்லது அவமானப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசுறது இல்லைங்களா? இது எல்லாமே நிந்தை. சகோதரர்களே, இப்படித்தான் இந்த நிந்தை வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
சோ இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது இன்னொரு வார்த்தை கூட இருக்கு, கடிந்து கொள்றது. கடிந்து கொள்றது நம்ம ஏற்கனவே திட்டுறதுன்னு படிச்சோம் இல்லைங்களா? திட்டுறது, அதே போல கடிஞ்சு கொள்றது. திட்டாங்க, நம்மளைய பேசிட்டாங்க அப்படி சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அர்த்தங்கள்ல அங்க வருதுங்க. பட் இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேவனை யாரு திட்டினா, தேவனை யாரு குறை சொன்னா, அல்லது தேவனை யாரு கடிந்து கொண்ட, யாரு தேவனை யாரு நிந்தித்தா? இப்ப சில கேள்வி கேட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வாழ்ந்த நாட்கள்ல இயேசுவை நிந்திச்சிருக்கலாம், பட் பிதாவை நிந்திச்சாங்கன்ற மாதிரி எங்க இருக்குது? அப்படி டைரக்டா படிச்ச மாதிரி நமக்கு தெரியல. இப்ப எப்படி இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறோம்? சோ நம்ம போய் பார்க்கும்போது விளக்கத்தை பார்த்துடலாம். ஆனா விளக்கத்தை பார்த்து இதுதான் இந்த விளக்கம்ன்றத கன்ஃபார்ம் பண்றதுதான் வசனம் 7. முதல்ல விளக்கம் பார்த்துடலாம், கவனிங்க. அதாவது இயேசு கிறிஸ்து 3 வருஷம் வாழ்ந்தார் இல்லைங்களா? அவர் நாட்கள்ல தேவனுக்கு ஒரு நிந்தனை. நிந்தனை நிந்தனைனா சில நேரங்களில் அவப்பெயர், கெட்ட பெயர், அல்லது திட்டு. இப்ப திட்டு வாங்குறதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் இப்போ நீங்க இருக்கிறீங்கன்னா ஒருத்தர் வேலைக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி சேர்க்கிறீங்க, ஒருத்தர் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சேர்க்கிறீங்க வைங்களேன். அவர் திடீர்னு தப்பு பண்ணிட்டாரு வைங்களேன், யார் திட்டுவாரு? அவரே திட்டுவாரு. அவரை வேலை திட்டாரு பாத்தீங்களா? திட்டுவார். புரிஞ்சா இல்லைங்களா? இதுதான் திட்டுறதுன்னா இந்த அர்த்தத்துல. இது மாதிரி இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல பாருங்க, பாயிண்ட் எப்படி சொல்றாருன்னா, தேவன் சில பேரை தெரிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையில கொடுத்தார். புரிஞ்சுக்கீங்களா? தேவன் சில பேரை தெரிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையில கொடுத்தார். ஓகேங்களா? இப்படி அவர் கொடுத்த பின்னாடி அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இருக்காங்கன்னா சில பேர், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை கர்த்தர்கிட்ட கொடுத்தார். இப்போ தேவன் தெரிந்து கொண்ட ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல் செட்டில்டு, நல்ல எஜுகேட்டடு, நல்ல ஒரு தெளிவான ஆட்கள் அப்படிலாம் இல்லைங்க. அவங்க எல்லாரும் யாரு எப்படிப்பட்ட ஆளும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஒருத்தர் ஆயக்காரரு, சொல்ல தேவையே இல்லை இல்லைங்களா? இன்னொருத்தர் மீன் பிடிக்காரரு. மீன் பிடிக்கிறவர்னா சும்மா மீன் பிடிக்கிற தொழில் மட்டும் போடலைங்க. ஆக்சுவலி மீன் பிடிக்கிறவரா இருந்தாலும் சரியா வரி கட்டாத ஆளுங்க. சரியா வரி கட்டாதனால அது ஒரு கெட்ட பேர். இது மாதிரி ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கு. ஆனா இப்பேற்பட்டவர்களை தான் தேவன் கர்த்தர் கையில கொடுத்தார். என்னைக்கா யோசிச்சுக்கிறோமா? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? ரேன்சம் கொடுக்கும். பேசாம ரேன்சம் கொடுத்துட்டு போலாம் இல்லைங்களா? எதுக்கு ஒரு 3 வருஷம் காலம் அவர் இருக்கணும்? அப்படியே இருந்துட்டாலும் தனியா வாழ்ந்து, தனியா இருந்து, தனியா வேலையை முடிச்சுட்டு போலாம் இல்லைங்களா? எதுக்கு இவங்க கூட சேர்த்துக்கிட்டே இருக்கணும்? எப்ப பார்த்தாலும் இவங்க கூடயே இருப்பார், எப்ப பார்த்தாலும் இவங்க கூடயே கூட்டிட்டு போவார். யாருக்கிட்டையும் இவங்களை விட்டு கொடுக்க மாட்டார். என்ன காரணம் நினைக்கிறீங்க மாணவர்களே? அதுதாங்க இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு. பிதாவானவர், யோவான் 6:37, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தருடைய மைண்ட் பாரு. போய் கர்த்தர்கிட்ட போய் சில கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் ரைட்டுங்க ஆண்டவரே, தேவன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு சில ஆட்கள், கொஞ்சம் நல்லா ஒரு படிச்ச ஆளுங்க, கொஞ்சம் ஒரு வெயிட்டான ஆளுங்க, கொஞ்சம் சமுதாயத்துல நல்லா கொஞ்சம் பேரு புகழ் பெற்றிருக்கிறவங்களை கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கும் நல்லா இருக்கும். தேவையில்லாத ஏன்னா இவங்க கூட இருக்கிறதுனாலயே இந்த பரிசெயர், சதுசெயர், வேதபாரகர், பிரதான ஆசாரி இவங்கெல்லாம் உங்களை ரொம்ப மட்டமா நினைக்கிறாங்க.
இல்லைங்களா? பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு கை கழுவாம சாப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? பாருங்க, உதாரணத்துக்கு நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரம் 2 படிச்சீங்கன்னா, பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார். அன்பானவர்களே, அந்த இடத்துல நாம இருந்தோம் வைங்களேன், என்ன பண்ணுவோம்? அவாய்ட் பண்ணுவோம். ஏன் அவாய்ட் பண்றோம்? எதுக்கு தேவையில்லாம கெட்ட பேர். ஆனா இயேசு கிறிஸ்து இவர்களை ஏற்றுக்கொண்டு சாப்பிடுறத பார்க்கிறோம். அதே போல லூக்கா 5:30 வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாய் முறுமுறுத்து, பாருங்க, அப்ப கூட சீஷருக்கு விரோதமாய் நீங்கள் ஆயக்கோரும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அப்போ கூட இருக்கிற ஜனங்களாலே கர்த்தர் இயேசுவுக்கு நிறைய நிந்தனைகள் வந்துச்சு இல்லைங்களா? அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும்? சாம கழட்டி விட்டுக்கணுமா இல்லைங்களா? ஏன் கழட்டி விடல? யோசிச்சுக்கிறோமா? இவர்கள் தேவன் எனக்கு கொடுத்த அவருடைய பிள்ளைகள். பாருங்க, நிறைய சம்பவங்கள் இருக்குது. கர்த்தர் இயேசுவை பல வகையில இவங்க நிந்தனை பண்ணிருக்கிறாங்க. இயேசுவை நிந்தனை பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, இவர் இப்படிப்பட்டவர்களை கூட வச்சிருக்கிறதுனால. லூக்கா 7:34 படிக்கிறோம். மனுஷன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஒரு அவமானமான வார்த்தைகள் அங்க, ஒரு நிந்தனை. அதே போல ஒரு ஸ்திரீ இல்லைங்களா, ஒரு பாவி என்று சொன்னாங்க. என்னப்பா இந்த ஸ்திரீ சொல்றாங்களே, ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா நேரம் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு அவமானங்கள் பண்றாங்க. அதே போல இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஞாபகம் இது நான் நினைக்கிறேன், இந்த ஒரு சகையு வீட்டுல போய் அவரு தங்குவாரு. சோ இதெல்லாம் நல்லா யோசிக்கணும். பாருங்க, அவரு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய நபருக்கு வீட்டுல போய் தங்கினாருன்னா நல்ல ஒரு லெவலா இருக்கும். ஆனா இவர் போன இடங்கள் எல்லாமே தேவன் அவருக்கு யாரை காமிக்கிறாங்களோ, தேவன் யாரெல்லாம் கொடுத்திருக்கிறாங்களோ அவரிடம் தான் அதிக நேரம் டைம் கொடுத்தாரு. பாருங்க, நிறைய சம்பவங்கள் கர்த்தர் இயேசு விஷயத்துல பார்க்கலாம். பட் இது என்ன பாயிண்ட் அப்படின்னா, இங்க என்ன பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, சகோதர சகோதரிகளே, தேவன் கொடுத்த ஒரே காரணத்தினால எவ்வளவு நிந்தனைகள். ஏன்னா ஆக்சுவலி சீஷர்களை அவங்க நிந்திக்கிறாங்க. யார் நிந்திக்கிற மாதிரி தெரியுங்களா? தேவன் நிந்திக்கிறாங்க. ஏன்னா தேவன் பத்தி பைபிள படிக்கிறோம். வசனம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எனவே இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா, உன்னை தொட்டா தேவனை தொட்ட மாதிரி. அப்போ இதெல்லாம் தேவனை இப்படித்தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மறைமுகமா நிந்திச்சிருக்கிறாங்க. யாருன்னா இந்த பரிசேயர் வேத பார்க்கல. அப்போ சீஷர்கள் விஷயத்துல அவங்களுடைய பலவீனமான காரியங்களை பார்த்து நிந்திக்கும் போது இல்லைங்களா, இப்ப இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால, இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறதுனால இயேசுவுக்கும் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த நிந்தனைகள் விழுகுது. அன்பான சகோதர சகோதரி, இப்ப நாமெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய சுபாவம் அப்படிதான். பொதுவாக விழுந்து போன சுபாவம் பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உலகத்தை விட்டுருங்க, இப்ப நம்மளாம் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் சொல்லும் போது நம்ம யார் கூட ஃபெலோஷிப் வைக்க விரும்பும் இல்லைங்களா? யார் கிட்ட இருந்தா நல்ல பேரு, நல்ல ஒரு என்னங்க ஒரு புகழ் அல்லது நல்ல இதெல்லாம் எங்க கிடைக்குமோ அங்கத்தான் நாங்க இருப்போம். ஆனா சில நேரங்கள்ல ஒரு சில பேர்கிட்ட பலவீனமான சகோதரர்கள் மத்தியில் நம்ம ஒருவேளை இருக்கிறோம்னு வைங்களேன், இல்ல அவங்க மத்தியில போய் ஒரு ஊழியமே பண்ணிட்டு வரோம்னு வைங்களேன், ஏற்கனவே அவர்களை என்ன பண்றாங்க, அற்பமா நினைக்கிறாங்க. இப்ப நாமளும் போய் சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு வந்தோம்னா இவ்வளோ நாள் இருந்த நல்ல பேர் எல்லாமே போயிடும் இல்லைங்களா? இப்ப இப்படி போகுதுன்றதுக்காக அவர்களை போல நாமும் பலவீனமானவர்களை புறக்கணிக்கலாமா? கர்த்தர் இயேசு எங்கேயுமே புறக்கணிக்கல. அதனால்தான் ஒரு முறை சொன்னார் இயேசு கிறிஸ்து, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன்
சிறு பிள்ளைன்றது அங்க லிட்டரலா பார்த்தா சின்ன பிள்ளை, பட் இது ஆவிக்குரிய வகையில பார்த்தா கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள், விசுவாசத்தில் பலவீனமானவர். நீங்க என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுங்க. நான் ஏன் இவர் கூட இருக்கிறேன்னா பிரதர், கர்த்தர் நிமித்தம். கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஏற்றுக்கொண்டவர்களை நான் புறக்கணிப்பது எந்த வகையில சரி? இதுதான் பாயிண்ட், மிக முக்கியமான பாயிண்ட். கர்த்தர் அவனுக்காக மரித்திருக்கும் போது நான் அவரை விலக்குவது, ஒதுக்குவது என்பது எந்த வகையில சரி? இது நல்லா யோசிச்சுப்பா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் விஷயத்துல நம்ம ஒருவேளை விளக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப இப்பவே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது அவசியம். இல்ல நம்ம அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, யார் என்னமோ நினைச்சிட்டு இல்ல தப்பா பேசுவாங்க. தப்பா பேசினாங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட நிறைய பேர் தப்பா பேசினாங்க. இவர் கூடயே இருக்கிறாரு, இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு, நிறைய பேர் தப்பா பேசினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வருகிறவனை ஒருவனையும் என்ன பண்றது இல்லைங்க, புறம்பே தள்ளுகிறது இல்லை. இந்த வசனத்தை கர்த்தர் இயேசு விஷயத்துல எந்த அளவுக்கு வாழ்ந்துகிறார். அதனால்தான் தேவனே உங்களை நிந்திக்கிறாங்க, நீங்க உங்களுக்கு உங்க பக்கம் நான் நிக்கிறதுனால எனக்கும் நிந்தனைகள் வந்துச்சு. சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். கர்த்தர் இயேசு சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. எப்படி? இப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். சோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்த பின்னாடி இதனால்தான் பவுல் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவும் இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை ஒரு உதாரணமா வசனம் 3ல காமிக்கிறார். ஓகேங்களா? இது 3ஆம் வசனம், இயேசுவை பத்தின உதாரணம். அடுத்த 4ஆம் வசனம் இன்னொரு உதாரணம் எடுக்கிறாரு. இது இன்னொரு உதாரணம், இதுவும் பாருங்க இன்ட்ரெஸ்டிங். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை, ஆறுதல். இந்த வசனம் நம்ம பேசிக் கிளாஸ்ல நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வசனம். ஞாபகம் இருக்குங்களா? ரோமர் 15:4. எந்த சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குங்களா? இந்த வசனத்தை எந்த பேசிக் கிளாஸ்ல பயன்படுத்துவோம் ஞாபகம் இருக்குங்களா? பழைய ஏற்பாட்டின் முக்கியத்துவம் இல்லைங்களா? சோ தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் பொருட்டு முன்பு எழுதியிருக்கலாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பாருங்க, அப்போ 1 சங்கீதம் 69 காமிச்சிட்டு இன்னொரு விஷயம் காமிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட விஷயங்கள் நமக்கு போதிக்கிறது, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் தேவன் கொடுக்கிறாரு. எனவே அந்த வசனங்கள் படிக்கிறதுனால, அந்த வசனங்களை பெற்றுக்கொள்வதனால நமக்கு என்ன கிடைக்குதாமா? 2 விஷயம் கிடைக்குது, பொறுமை, ஆறுதல். பொறுமைன்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? இந்த பொறுமைன்ற வார்த்தைக்கு இங்க என்ன அர்த்தம்னா, அந்த வசனத்தை படிக்கும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த வசனத்தின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதே போல ஆறுதல்னா ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு உற்சாகம் கிடைக்குது. ஏன்னா நிந்திக்கிறவர்கள் தொடர்ந்து நிந்திக்கும் போது, தொடர்ந்து நம்மளுக்கு திட்டும் போது, இப்ப பாருங்க, அந்த காலத்துல பரிசேயர் சதுசேயர் இருந்தாங்க. இப்ப நம்ம நாட்டுல யாருங்க? ரொம்ப விசேஷமா நம்ம உடன் பிரதேசங்களே நிறைய நிந்தைகள் கொடுப்பான். அப்ப நம்ம சோர்ந்து போயிடுவோம் இல்லைங்களா? சோர்ந்து போய். எனவே வேத வசனங்கள் படிக்கும் போது, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்களை படிக்கும் போது நமக்கு ஒரு 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 என்னங்க, ஒரு நம்பிக்கையும் மற்றும் ஒரு உற்சாகமூட்டக்கூடிய ஆறுதலும் கிடைக்கிறது. அப்படி கிடைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாகும் பொருட்டு, எஸ் நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை ஆகும்படி முன்பு எழுதிகள் எல்லாம் நமக்கு போதனையா இருக்கு. ஏன்னா வேத வசனம் இருந்தாலே போதும், தைரியமா நம்ம வசனத்தை சார்ந்திருக்கலாம்.
வசனம் இல்லைன்னா தான் பிரச்சனை. வசனம் இருக்கும்போது அதை நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வரும். அடுத்து நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட கிடைக்கிறதுனால நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக பொருட்டு முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஸோ இது 2 உதாரணம் சொல்லிட்டு இப்பதான் பவுல் கொண்டு வர பாயிண்ட். எனவே நீங்கள் ஒருமனப்பட்டு, நீங்கள் சொல்லும்போது பலமுள்ளவர்கள் பலவீனமானவர்கள், ஒருமனப்பட்டு எந்த பாயிண்ட்ல நீங்க கிளியரா இருக்கணும்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி. அப்போ ஒரே வாயினால் சொல்லும்போது அந்த ஒரு ஒரு காரியம் இருக்கணும். இப்ப பாருங்க, ஒருவேளை இந்த மாதிரி நிந்தனைகள், நிந்திக்கக்கூடிய அனுபவங்கள் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே வாயினால் தேவனை மகிமைப்படுத்த மாட்டோம். ஒண்ணு பிரிஞ்சிருவோம், இல்ல ஒதுக்கிடுவோம், இல்ல விலகிடுவோம். ஆனா அப்படி விலகாமல், பிரியாமல், இப்படிப்பட்ட நிந்தனைகள் வந்துட்டாலும் நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு நமக்கு என்ன தேவை? ஏற்கனவே பார்த்தது போல பொறுமை, ஆறுதல் தேவை. அப்பதான் நமக்கு நம்பிக்கை வரும். எனவே அந்த பொறுமையும் ஆறுதலையும் வேத வசனத்தின் மூலமா கிடைக்குது இல்லைங்களா? அந்த வேத வசனத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய பொறுமை, ஆறுதல் எப்படி கிடைக்குது? தேவன் தராரு. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே பார்த்தோம். இவ்வளவு நேரம் பார்த்தீங்களா? என்ன அருமையான ஒரு மாதிரி காமிச்சார் இல்லைங்களா? எங்கேயாவது சகோதரர்களை விட்டு கொடுத்துருக்காரு இல்லைங்களா? ஈவன் யூதாஸ் அவர் காட்டி கொடுத்த போது கூட அவர் ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிடுறார். ஃப்ரெண்ட் அப்படிதான் கூப்பிடுறார். அவர் மேல கோவப்படல, ஒதுக்கல. எந்த சூழ்நிலை அதான் பாருங்க, ஒரு கடத்துல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. தேவன் எனக்கு கொடுத்தவைகள்ல கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேறு ஒருவரும் என்ன பண்றது இல்லைங்க, கெட்டு போகவே இல்லை. இது கர்த்தருடைய மாதிரி, அருமையான மாதிரி படியே நீங்களும் ஏக சிந்தை உள்ளவர்களாகும்படி, ஒன் மைண்ட், உங்களுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. வசனம் 5-6 ரொம்ப முக்கியம். 4-5-6 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 7ல கன்க்ளூஷன் பண்றாரு. இவ்வளவு நேரம் பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்க்ளூஷன் பண்றாரு. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக. பாருங்க, தேவனுக்கு நிந்தை கொடுத்தாங்க பரிசேயர், சதுசேயர். எப்படி கொடுத்தாங்க? தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் இகழுவதனால, குற்றப்படுத்துறதுனால தேவனை நிந்தித்தாங்க. ஆனா நாமோ தேவனை எப்படி மகிமைப்படுத்தலாம் தெரியுங்களா? தேவனை எப்படி மகிமைப்படுத்தலாம்னா, எப்படி கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினாரோ, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுக்கு மேல என்ன பண்றது? இதுக்கு மேல எந்த சகோதர சகோதரி விஷயத்துல நம்ம எப்படி நாம ஒதுக்குறது? பலவீனமான சகோதரர்கள் மத்தியில நாம் எப்படி நாம அவங்களை அவாய்ட் பண்ண முடியும்? கிறிஸ்து ஒவ்வொருவருக்காகவும் மரித்திருக்கிறாரு. கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. எனவே நாங்க எப்படி நாம விளக்குவது? அன்பானவர்களே, இந்த சிந்தை நம்ம நாட்கள்ல நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஒருவேளை தேவன் அவங்களுக்கு வேண்டிய ஒரு தெளிவு, இப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை அவங்க கண்கள் துறக்கும்படி நம்முடைய ஜெபங்கள்ல அவர்களுக்காக வைத்துக் கொள்ளும். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.